பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, அன்பான தமிழ்நாட்டு மக்களே, வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தவறாமல் நாம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். இது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான இறுதி யுத்தம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்துக்கள் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. ஆனால் மாநிலத்தின் கடனோ அதிகமாகி மக்கள் தலையில் விழுந்திருக்கின்றது. பொய்யான வேலைவாய்ப்பு வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றிவிட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை முற்றிலும் சிதைந்து விட்டது. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. போதை மற்றும் வன்முறை காடாக மாறிவிட்டது. இந்த அராஜக ஆட்சியிலிருந்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற உங்கள் வாக்குத்தான் ஒரே ஆயுதம். ஒரு குடும்பம் மற்றும் அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் நலன் காக்கும் குற்றமற்ற சிறப்பான பாதுகாப்பான தமிழ்நாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களால் மட்டும் தர முடியும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளை காத்த அரசு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரே ஆண்டில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சரித்திரம் படைத்தோம் நம்முடைய அரசாங்கம். மாணவர்களின் கல்வி மேம்பட விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கியதும் நமது அரசு. அம்மா உணவகம் மற்றும் அம்மா மினிக்கிளினிக் ஆகியவற்றை ஏழைகளுக்காக அமைத்து கொடுத்தோம். சிறப்பான நமது தேர்தல் அறிக்கை மூலம் வளமான ஒரு எதிர்காலத்தை தமிழகத்துக்கு வழங்க இருக்கின்றோம். அது மூலம் தமிழ்நாடு இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறவும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய சின்னங்களான இரட்டை இலை சின்னம், தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், கொக்கர் சின்னங்களில் பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.